The Father is in me and I am in the Father. யோவான் 8:58. தந்தை என்னுள்ளும் நான் அவருள்ளும் இருப்பதை அறிந்துணர்வீர்கள். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பார்ந்த வழுதராம்பட்டு மக்களே, அன்பார்ந்த தொலைக்காட்சி நேய விசுவாசிகளே, we get no deeper into Christ than we allow him to get in us. John Henry Jowett. கிறிஸ்துவை நமக்குள் அனுமதிக்கும் அளவுதான் நாம் கிறிஸ்துவுக்குள் செல்ல முடியும். கிறிஸ்துவை நாம் உள்ளத்தில் அனுமதிக்கிறோமா? ஒரு நாடகம் ஒன்று பெரிய குருமடத்தில் நடித்தார்கள். அதில் 2 காட்சிகளை வைத்தார்கள். இயேசு குழந்தையாக இருக்கும் பொழுது பெத்லகேம் நகருக்கு அவர் தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுது வந்த பொழுது யாரும் இடம் கொடுக்கவில்லை. இங்கே இடமில்லை இடமில்லை என்று துரத்தினார்கள். சத்திரத்தில் கூட இடமில்லை. ஆகவே ஒதுக்குப்புறத்தில் மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தார் என்பது சரித்திரம் நமக்கு தெரிந்தது. இப்பொழுது இயேசு நம்மை தேடி வருகிறார் என்றால் நாம் அவருக்கு எப்படி இடம் கொடுப்போம் அப்படின்னு ஒரு கற்பனையாக ஒரு காட்சி, ஒரு நாடகம். இப்பொழுது இயேசு வந்து கதவை தட்டுறார். திறந்து பார்த்தவொடனே, இயேசுவா, ஐயோ உங்களுக்கு இடம் கொடுத்துட்டா கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் மடத்தை பிடுங்கின கதையா எல்லாத்தையும் பிடுங்கிக்குவீங்களே, அப்புறம் நான் பொய் சொல்ல முடியாது, திருட முடியாது, எதுவும் செய்ய முடியாது, ஆகவே வேண்டாமே அப்படின்னு கதவை சாத்திட்டாராம். எப்படி? சமாரிய ஊருக்குள் நுழையும் பொழுது இயேசு பேயை ஓட்டினார். அந்த மனிதனிடமிருந்த பேய் அவனிடமிருந்து விலகி பன்றி கூட்டத்துக்குள் புகுந்தது. பன்றி எல்லாம் போய் செத்து விட்டன. நமக்கு தெரியும், 2000 பன்றிகள். அதனுடைய விலையாக 20 லட்சம். ஒரு பணி 1000 ரூபான்னு வச்சா கூட ஐயோ 20 லட்சம் ரூபாய் நஷ்டமாகிவிட்டதே என்று சொல்லி, ஐயா தலைவரே, நீங்கள் ஊருக்குள்ளார வரத்துக்கு முன்னாடியே 20 லட்சம் ரூபாய் நஷ்டம், ஊருக்குள்ளார வந்தால் என்ன நஷ்டமாக போதோ, வேண்டாம் சாமி, நீங்கள் அப்படியே போயிடுங்க. சமாரியாவில் நடந்த நிகழ்ச்சி. இயேசுவை உள்ளே நுழைக்க வைத்தால் எனக்கு நஷ்டம் ஏற்படும். இதே மூட நம்பிக்கையில் தான் நம்மளும் இருக்கிறோம். எப்படி தெரியுமா? ஏற்கனவே நான் சொல்லி வருகிறேன். சிலுவையை நாம் அனுமதிப்பது கிடையாது. வீட்டில் வச்சா துன்பம் வரும். அது கோவிலில், மடத்தில், சாமியார் வீட்டில், அங்கே தான் சிலுவை இருக்கணும், நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது என்பது இயேசுவை புறம் தள்ளுவது. நம்ம ஸ்டாலில் கீ செயின் இதெல்லாம் வைக்கிறாங்க, ஜோமாலையெல்லாம் வைக்கிறாங்க. ஒரு பையன் ஆசையாக ஒரு கீ செயினில் சிலுவை இருக்கிற மாதிரி ஒரு கீ செயினை வாங்கிக்கிட்டு போயிட்டான் வீட்டுக்கு. அவங்க அப்பா அவனை கையோடு கூட்டிகிட்டு வந்து, இதை ஏன் அவங்ககிட்ட விற்றீங்க? ஏன்னோ ஆகாத பொருளை விற்றது மாதிரி, இதெல்லாம் நான் வச்சிருக்கக்கூடாதே, நீங்கள் சொல்லக்கூடாது அவனுக்கு. இயேசுவுக்கு இடமில்லை. சிலுவையின்றி வாழ்வு இல்லை. ஆனால் அதே சிலுவையை பவுசா செயினாக போட்டுக்குவோம். எல்லாத்துலேயும் சிலுவை இருக்கணும். இந்த நற்கரணை பாத்திரத்துலேயும் சிலுவை இருக்குது, கோயில் மேலே சிலுவை இருக்குது. அந்த சிலுவையில் லைட் எரியலைன்னா ஐயோ லைட் எரியலே புலம்புவோம். தேரில் போகும்போது சிலுவை கொஞ்சம் உடஞ்சிக்கிச்சின்னு வச்சுக்க, தேரு பவனி இடியா ஏதாவது ஓரம் நிறுத்து, ஏதாவது சரி பண்ணு. நல்ல ஆதங்கம் சரி சிலுவைக்கு. ஏன் உள்ளத்தை பொறுத்தவரையில் இயேசு வேண்டாம், நீ அங்கேயே இரு, தேர் மேலே, கோயில் மேலே, சிலுவை பாதம் மேலே, நற்கரணை பாத்திரத்து மேலே, அங்கே இருந்தால் போதும், ஏன் உள்ளத்துக்கு வேண்டாம். சரிதானே நாம் நடந்து கொள்வது? அப்படி என்றால் இயேசுவுக்கு இடமில்லை. கிறிஸ்துவை நமக்குள் அனுமதிக்கும் அளவுதான் நாம் கிறிஸ்துவுக்குள் செல்ல முடியும். அந்த கிறிஸ்து நமக்குள் இருக்கிறாரா என்று நம்மை கேள்வி கேட்க வேண்டிய இந்த தவக்காலம். I chose you and appointed you to go and bear fruit. யோவான் 15:16. நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் கனிதரும் பொருட்டு. உங்களை தேர்ந்து கொண்டது நீங்கள் போய் என்னை பற்றி
அறிவிக்கவும். வெறும் அறிவிப்பு மட்டுமல்ல, வார்த்தைகள் மட்டுமல்ல, செயல்பாடுகள். இந்த சமாரிய பெண் என்ன செய்தாள்? குடத்தை அங்கேயே வைத்துவிட்டு ஊருக்கு சென்று கிறிஸ்துவை அறிவித்தார். சரி, நான் தண்ணி எடுக்க வந்தேன், தண்ணி எடுத்துட்டு வீட்டில் கொண்டு போய் வச்சுட்டு சமையலெல்லாம் செஞ்சுட்டு கொஞ்சம் நேரம் கிடைச்ச பிறகு வந்து இயேசுவை போய் சொல்லுகிறேன். இல்லை, குடத்தை அங்கேயே வைத்துவிட்டு இந்த வேலை இருக்கட்டும், இது தினமும் நடக்கிற வேலை. இன்று நான் பெற்ற அனுபவத்தை, கிறிஸ்துவை சந்தித்ததை என்னுடைய மக்களுக்கு போய் சொல்லுவேன். கனிதரும் பொருட்டு, பிறரும் கிறிஸ்துவை அறியும் பொருட்டு வாருங்கள், வந்து பாருங்கள். என் வாழ்வை படம் பிடித்து காட்டியவர் ஒருவரை சந்தித்தேன். என்னுடைய வார்த்தைகள் மீது நம்பிக்கை இல்லாவிட்டால் நீங்களே போய் பாருங்கள் என்று கிறிஸ்துவிடம் அழைத்த ஒரு முதல் அப்போஸ்தல பெண்மணி பாவியான சமாரிய பெண். அதுபோன்று கிறிஸ்து நாம் ஒவ்வொருவரையும் நம்முடைய சொல் செயல் சிந்தனையிலே பிறருக்கு கிறிஸ்துவை சான்று பகர நாம் அழைக்க வேண்டும். ஒரு சிலர் வருவாங்க, இங்கேயும் சரி எல்லா பங்குலையும் சரி, வாசகம் படிக்க அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா அவங்க அந்த வாசகம் படிக்கிற வரைக்கும் இருப்பாங்க. முதல் வாசகமோ ரெண்டாம் வாசகமோ அப்படி படிச்சுட்டு அப்படியே போயிடுவாங்க வெளியில். அப்புறம் அவுட்ஸ்டாண்டிங் கிறிஸ்டியன்ஸ் தான். வாசகம் படிக்கிற வரைக்கும் தான் கோயில் உள்ளார, வாசகம் படித்த பிறகு அப்படியே ஆங்காங்கு அந்த வேலை இந்த வேலை அப்படி என்று கழுவுன மீனில் நழுவுன மீன் மாறி. இல்லை, ஆண்டவரிடம் இருந்து ஆண்டவருடைய பாதம் அமர்ந்து அன்று மரியாள் உன் சொல்லமுதை உண்டது போல, நேற்று பாடினோம், இறைவா உந்தன் அருள்வாக்கு, உன் பாதம் அமர்ந்து உன் சொல்லமுதை உண்ட மரியாளை போன்று நான் இங்கே அமர்ந்து உன்னுடைய பாத கமலத்திலிருந்து உன்னுடைய சொற்களை நான் கேட்டு அதன்படி நடக்க முயற்சிக்க வேண்டும். அயலானுக்கு அன்பு செய் என்று அன்னை தெரசால் போதிக்கவில்லை. ஆனால் தெருவிலே கிடந்த ஆதரவற்ற ஒருவனை மருத்துவமனையில் சேர்த்த பொழுது அவளது செயலே போதனையானது. செயற்பாடுகள் கிறிஸ்துவின் போதனையை பிரதிபலிக்க வேண்டும். வெறுமனே வாய்ச்சொற்கள் அல்ல, இவைகளெல்லாம் வாய்ப்பந்தல். இது எப்படி ஏட்டுச் சுரைக்காய் கறிக்கு ஆகாது என்று சொல்கிறோமோ அதே போன்று வெறும் வார்த்தைகள் செயலளவில் இல்லை என்றால் அவைகளினால் பலன் இல்லை. பாரதியாருடைய வார்த்தைகள், மதி சக்தி தனக்கே உடைமையாக்கு, அது சங்கடங்கள் யாவினையும் உடைக்கும். மதிசக்தி தனக்கே உடைமையாக்கு, அங்கு சத்தியமும் நல்லறமும் கிடைக்கும். மதிசக்தி என்றால் என்னுடைய மூளையினுடைய சக்தியை, நான் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறேன், அந்த கேட்கின்ற வார்த்தை எனக்கு தெம்பாக செயல்பட வேண்டும். மோயிசன் அந்த கோலை உயர்த்திய பொழுது தண்ணீர் இரண்டாக பிரியவில்லை, மாறாக கடலுக்குள் செல்லுங்கள் என்று மோயிசன் சொன்ன பொழுது முதல் மனிதன் காலடி எடுத்து வைத்த பிறகுதான் கடல் இரண்டாக பிளந்தது என்று விளக்க உரையாளர்கள் கூறுவார்கள். நம்பி நான் இறங்குகிறேன், கடல் இரண்டாக பிளந்தது. ஆகவே கடல் ரெண்டாக பிளக்கட்டும், எல்லாரும் போட்டும், எல்லாரும் பத்திரமா போகிறாங்களான்னு பார்த்துக்கிட்டு அப்புறம் நான் போகிறேன், அப்படி அல்ல. விசுவாசம் என்பது நம்பி துணிவது. அப்படிப்பட்ட மதிசக்தி எனக்கு இருந்தால் சத்தியமும் நல்லறமும் கிடைக்கும். அந்த சத்தியம் யார்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. நல்லறம் யார்? அனைத்து நன்மைகளுக்கும் சுருபியாக இருக்கக்கூடிய நேற்று இரண்டாம் ஆளாகிய சுதனாகிய சர்வேஸ்வரன் என்று அவரை பற்றி சிந்தித்தோம். இந்த இறைவன் அத்தகைய நன்மைகளுக்கு முழுமையாக இருக்கின்றார். அவருடைய சாயலில் படைக்கப்பட்ட நாமும் அந்த நல்லறத்தை செவிமடுத்து வாழ்வாக்க வேண்டும். கல்லாம் மனத்து கடைப்பட்ட நாயேனை கல்லை பிசைந்து கனியாக்கி தன் கருணை வெள்ளத்து அழுத்தி வினை கடிந்த வேதியனை பாடுதுங்கான் அம்மானை. கல்லாம் மனத்து கடைப்பட்ட நாயேனை. கல்லாம் மனத்து ரெண்டு வகையில் அந்த அர்த்தத்தை கொள்ளலாம். கல் மனம், கல்மனம் கரைய கண்களும் பணிக்கன்னு பாடுவோம். இந்த நொறுங்குண்ட உள்ளத்தை இறைவன் புறக்கணிப்பதில்லை. கடினமான உள்ளமானது உடைக்கப்பட வேண்டும்.
கல்லா மனத்து என்று சொல்லும் பொழுது எதையும் நான் அறியவில்லை, தெரியுமா தெரியாது, புரியுமா புரியாது, இப்படிப்பட்ட நிலையில் அல்ல இறைவனை பற்றி தெரிந்து கொண்டு, அப்படிப்பட்ட நிலையிலே கல்லாமணத்து அறியாமல் இருக்கின்ற நான் ஒரு நாய்க்கு சமம். நாய்க்கு கூட இப்போ சமம்னு சொல்ல முடியாது. நாய் நம்ம விட பக்தியாக இருக்குது. ஃபேஸ்புக்கில் எனக்கு ஒரு வீடியோ அனுப்புனாங்க. ஒரு ஃபாதர் வளர்த்த நாய். அந்த ஃபாதர் ஒரு நாள் பூசை வச்சு முடிகிற சமயத்தில் ஹார்ட் அட்டாக்கில் பாதிக்கப்பட்டார். ஆஸ்பத்திரிக்கு எடுத்துகிட்டு போனாங்க, செத்து போயிட்டார் அவர் வளர்த்த நாய். அந்த நாய் தினம் தினம் திருப்பலி நேரத்திலே வந்து பீடத்துக்கு முன்னால் உட்கார்ந்து இருக்குமாம். ஐயோ, என்னுடைய தலைவனுடைய குரலை இங்கிருந்து தானே கடைசியில் கேட்டேன், அவர் எப்பொழுது வருவார் என்று காத்து கொண்டு இருக்கின்ற நாய். ஃபேஸ்புக்கு ஏன் போவானே? நான் நெல்லித்தோப்பில் ஒரு நாய் வளர்த்தேன். நான் ஆஃபீஸில் இருக்கும் பொழுதெல்லாம் ஆஃபீஸ் அறைக்கு வெளியில் படுத்திருக்கோம். அப்படியே சக்ரிசி வழியாக நான் பூசைக்கு வந்தேன்னா அது அப்படியே சுற்றிக்கிட்டு வந்து ஆலய முகப்பில் படுத்திருக்கும். அங்கே ஸ்பீக்கரில் அந்த குரல் கேட்டுக்கொண்டு இருக்கும். பூசை முடிஞ்சோடனே மறுபடியும் சக்ரி இங்கேருந்து அறைக்கு வந்து வாசப்படியில் படுத்திருக்கும். தினமும் பூசைக்கு வந்த நாய். நாம் எப்படி இருக்கிறோம்? அது மட்டும் அல்ல, ஒரு நாள் பூசை வச்சுக்கிட்டு இருக்கிறேன். அங்கே நேராக கேட் தெரியும், ஒரு 10 ஆடு உள்ளே வருது. நான் அழகாக குரோட்டன் செடியெல்லாம் வச்சுருந்தேன். ஐயையோ, 10 ஆடு உள்ளே வருதே, யாரும் இல்லையே துரத்துறதுக்கு. உள்ளே பூந்து எல்லாம் குரோட்டன்ஸ் எல்லாம் நாசமாக்க போகுது. நான் பூசை முடிஞ்சு போகிறதுக்குள்ளார அது எல்லாத்தையும் ஒரு வழி பண்ணிவிடுமே அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டே இங்கே பூசை ஓடுது. இந்த நாய் பார்த்தது, போய் 10 ஆடையும் துரத்திட்டு வந்துச்சு. பிரைஸ் தி லார்ட், ஆண்டவரே என் எண்ணத்தை அறிந்து செயல்படுகிறவர் நீர். ஆகவே கல்லாமணத்து கடைப்பட்ட நாயை போல நாயெல்லாம் இப்போ நம்மளோட நம்ம நல்ல அறிவுள்ளவர்களாக இருக்கின்றன. கல்லை பிசைந்து கனியாக்கி, அப்படிப்பட்ட கடின மனத்தை பிசைந்து கனியாக்கி அதை பழுக்க வைத்து இன்னும் இணைய வைத்து அந்த களிமண்ணை எப்படி பிணைந்து குயவன் மண்பானை ஆக்குகின்றானோ அதுபோன்று வெள்ளத்து அழுத்தி, உன்னுடைய கருணை வெள்ளத்தில் அழுத்தி, உன்னுடைய கருணை வெள்ளம் இரக்கம் இப்படி அதன் உள்ளே அழுத்தி வினை கடிந்த வேதியனை, எல்லில் இருக்கக்கூடிய வினை, நான் செய்த தீய வினைகள் கெட்டவைகள் அனைத்தையும் கடிந்து துரத்தி அந்த பேய் பிடித்தவனிடமிருந்து பேயை ஓட்டியது போல அவைகள் எல்லாம் கடிந்த வேதியனை பாடுதுங்கான் அம்மானை. அப்படிப்பட்ட இறைவனை பாடு என்பதும், டு see Jesus is to see God, to listen to Jesus is to listen to God, to love to Jesus is to love God. இயேசுவை காண்பது இறைவனை காண்பது, இயேசுவுக்கு செவி கொடுப்பது இறைவனுக்கு செவி கொடுப்பது, இயேசுவை அன்பு செய்வது இறைவனை அன்பு செய்வது. சென்ட் தெரேசா ஆஃப் அவிலா இவர்களெல்லாம் மிகப்பெரிய ஆன்மீக எழுத்தாளர்களும் மிகப்பெரிய புனிதர்களும். இஃப் கிரைஸ்ட் ஜீசஸ் dwells in a man as his friend and noble leader, that man can endure all things, for Christ helps and strengthens us and never abandons us. He is a true friend. கிறிஸ்து ஒருவரில் நண்பராகவும் தலைவராகவும் வசிக்கும் பொழுது கிறிஸ்துவுக்காக அனைத்தையும் ஏற்றுக்கொள்ள நம்மை கைவிடாமல் உதவுகிறார் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. முழந்தாள் இருப்போம், ஜெபிப்போம். God our Father, open our hearts and let light of Jesus shine on them and dispel all that is in them that is opposed to your will. தந்தையாம் இறைவா, எங்கள் இதயங்களை திறந்து உம் திருமகனின் ஒளியால் நிரப்பி உம் சித்தத்திற்கு மாறானவற்றை அகற்றியருளும்.